அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. கர்த்தர் செயலில் அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயலில் அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எங்கும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளில் இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா. தோல்வி இல்லை வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை. எல்லாரும் விசுவாசத்தோடு நம்ம சொல்லலாமா? தோல்வி இல்லை வெற்றி உண்டு. தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு. இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளுதல். The topic we are going to meditate today morning is understanding the will of God. தேவ சித்தம் புரிந்து கொள்ளுதல். Understanding the will of God. வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். We read from the book of Genesis 45th chapter and the 5th verse. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். Now do not be grieved or angry with yourselves because you sold me here, for God sent me before you to preserve life. இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பினுடைய வாழ்விலே நடைபெற்ற
அவரால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியத்தை புரிந்து கொண்ட உடனே அவர் பேசுகிறார். And we can see these words have been said by Joseph, what happened in his life, and the things that he couldn't able to understand before, and later when he understood, he said these words. தேவ சித்தம் யோசேப்பின் வாழ்வில் நடைபெற்றது. The will of God will took place in the life of Joseph. அது நடைபெறும் பொழுது அவரால் என்ன நடக்கிறது என்றே புரிந்து கொள்ள முடியவில்லை. And when it was happening with him, he couldn't understand what's going on with him. பாருங்கள், சில வேளைகளிலே தேவனுடைய சித்தம் நடைபெறும் பொழுது அது நமக்கு தீமை போல தோன்றலாம். And when the will of God is happening in our life, in beginning it will be evil. ஆனால் யோசேப்பு அதை புரிந்து கொண்டபடினாலே அதனுடைய முடிவிலே அவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், விசுவாசமாக இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்ற அந்த காரியத்தின் அந்த ரகசியத்தை அவர் வெளியிடுகிறதை பார்க்கலாம். And we can see after he understood the will of God, he confessed the secret of saying, now do not be grieved or angry with yourself, because you have sold me here, for God sent me before you to preserve you. யோசேப்புடைய வாழ்க்கையில் நடைபெற்ற தேவ சித்தத்தை அவர் புரிந்து கொண்டார், விளங்கிக் கொண்டார். Joseph understood the will of God. ஆனால் அதே யோசேப்பினாலும் கூட அதை முதலிலே புரிந்து கொள்ள முடியவில்லை. In the beginning even Joseph could not understand it. ஏன் இப்படி நடக்கிறது? Why is this happening like this? ஏன் இது சம்பவிக்கிறது? Why should it be happening like this? இது சம்பவிக்காமல் இருந்திருந்தால் நலமாய் இருக்குமே என்ற நிலையிலே அவருக்கு யோசிக்க தோன்றுகிறது. He was thinking in his mind, if this was not happening, it will be well and better. ஏன் யோசேப்பு அந்த பிரச்சனையை அந்த சம்பவத்தை பார்த்த விதமும் அவருடைய சகோதரர்கள் பார்த்த விதமும் வெவ்வேறாய் காணப்படுகிறது. It was two different ways that Joseph saw the problem and his brothers saw the problem. யோசேப்பு அதை பின்பாக புரிந்து கொண்டார், ஆனால் அவருடைய சகோதரர்கள் கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ளவே இல்லை. Joseph understood the will later, but his brother did not even understood until the last. நம்முடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடைபெறும். Few incidents will happen in our life. ஆண்டவரே, இந்த காரியங்கள் ஏன் நடைபெற்றது, ஏன் நடைபெறுகிறது என்று நமக்கு ஒன்றுமே புரியாது. We will not understand, Lord, why is this happening in my life? அந்த ஒரு புரிதலை கர்த்தர் கொடுக்கும்படியாகத்தான் இன்றைக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். And to give you that understanding, the Lord is talking to you. உங்களுடைய ஜீவிதத்திலே சில சம்பவங்கள், சில காரியங்கள் நடைபெற ஆரம்பித்திருக்கிறது, அது உங்களுக்கு புரியாமல் காணப்படுகிறது. அது ஏன் நடைபெறுகிறது என்று தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தபடியாகவே இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். A few things have started happening in your life. You will not able to understand why it is happening, but the Lord is talking to you in this morning. அந்த நடைபெற்ற காரியங்கள் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். அந்த சகோதரர்களுக்கு விசனமாய் காணப்பட்டதாம். And we can read in this verse, it was a grievance for his brothers. அவர்கள் சஞ்சலப்படுகிறார்கள் என்றும் விசனமாய் காணப்பட்டது என்றும் இந்த வசனத்தை பார்க்கிறோம். We can see in this verse they were all grieved and worried. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சம்பவங்கள் நடைபெற ஆரம்பித்திருக்கு, சில சம்பவங்கள் நடைபெற்றது. Few incidents have started happening and already it has. ஆண்டவரே, இந்த காயப்படுத்துகிற சம்பவங்கள், சஞ்சலப்படக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்காமல் இருந்திருக்கலாமே என்ற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றும். We may have the thought, Lord, these kind of grieving things shouldn't be happened in my life. ஆண்டவரே, இது ஏன் நடந்தது என்ற கேள்வி நமக்கு கேட்கக்கூடும். We may ask a question, Lord, why is this happened to me? உண்மையாகவே நமக்கு அந்த நிலை காணப்படும் என்றால் உங்களோடு தான் தேவன் இன்றைக்கு பேசுகிறார். If you have this state, it is where the Lord is talking to you. தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. The Lord may command his grace to understand the will of God. ஆண்டவரே, இந்த காரியம் நான் எதிர்பார்த்தது போல் நடக்கவில்லையே, ஒருவேளை நான் தவறு செய்து விட்டேனா என்று நாம் நினைக்கலாம். We may be thinking, Lord, it is not happening in the way that I thought. Did
did I do mistakes? பல விதங்களிலே பல நேரங்களிலே நம்மையே நீங்கள் கேள்வி கேட்டு குறை சொல்லிக் கொண்டு குற்றஞ்சாட்டி கொண்டு காணப்படலாம். And we may be self asking and paining, putting ourselves in pain, asking questions, why this happened to me? அதற்கு பதில் சொல்லும்படியாக தான் தேவன் இந்த செய்தியை நமக்கு கொடுக்க போகிறார். And the Lord is going to give this message to give an answer for that question. தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். Understand the will of God. சில சமயங்களில் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் இது ஏன் நடந்தது அல்லது இது ஏன் இப்படி செய்தேன், இந்த முடிவை நான் ஏன் எடுத்தேன் என்று நம்மையே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். We may be self questioning ourselves, why did I take this decision to do these things like this? தேவன் எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு எதுவாக செய்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that the Lord does everything for our good? ஒருவேளை நமக்கு புரியாமல் காணப்படலாம். Maybe we may not understand that. ஆனால் ஒரு நாளிலே அது புரியும் பொழுது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லக்கூடிய நிலையிலே கர்த்தர் நம்மை கொண்டு நிறுத்துவார். And the Lord will make us to stand in a way that, Lord, thank you for the way that you brought me here. தேவனுக்கு ஒரு நிலையிலே இருந்து நம்மை உயர்த்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He desires to stay and lift and exalt us from the place where we are. ஆனால் எப்படி உயர்த்துவார் என்று நமக்கு விளங்காது. But we will not understand how we are going to be exalted. அவர் எப்படி உயர்த்துவார்? பொதுவாக நாம் ஒரு இடத்திலிருந்து வேற இடம் செல்லும் பொழுது மறுபடியும் அங்கே வரும் பொழுது நான் நினைக்கிறேன் அந்த இருந்த பொசிஷன் கூட கொடுக்க மாட்டாங்க, ஜூனியர் பொசிஷன் தான் கொடுப்பாங்க. I believe when you rejoin a company, they don't give the same position, but they put you in a junior position. ஆனால் தேவனுடைய கரம் உங்களோடு இருந்த பொழுது தேவன் உயர்த்த வேண்டிய நிலைக்கு தேவன் உயர்த்தினதை புரிந்து கொள்ள முடிந்தது. But if it is a God's plan, it is the way that he will be exalted, and he understood it. யோசேப்பும் கூட தேவன் முதலாவது நடத்தும் பொழுது அந்த வழிகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. Even Joseph couldn't understand the way that the Lord was leading him. அவைகள் தீமை போல தோன்றினது. It was evil for him. அந்த சகோதரர்களும் புரியாமல் பார்த்தனர். ஆனால் தேவன் முடிவிலே அதை ஒரு நன்மைக்காகவே செய்தது போல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். Even the brothers couldn't understand, but in the end they understood the will of God. புரிந்து கொள்ள முடியாத தேவனின் நடத்துதலை நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. The Lord may help us to understand the unfathomable ways of God. இந்த வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் சில புரிந்து கொள்ள முடியாத வழிகள் இருக்குமானால் அதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். தேவன் நம்மோடு பேசுவாராக. And if you have the ways that we're not able to understand, the Lord is going to speak to us. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இது நடைபெற்றது, ஏன் இது சம்பவித்தது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, தேவன் அதற்கு பதிலை தருவாராக. And we may asking, Lord, why is this happening to me? And the Lord may give an answer for that. வாசிங்கள் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். Read from the book of Genesis 45th chapter and the 5th verse. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். Now do not be grieved or angry with yourselves because you sold me here, for God sent me before you to preserve life. தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறாரே, அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? ஜீவ ரட்சணை செய்கிறார். You know why the reason the Lord allows certain things in our life is because he preserves. அவருடைய ஜீவனை கர்த்தர் பாதுகாக்கும்படியாகவே கர்த்தர் அதை அனுமதித்தார். The Lord allowed these things for their life should be preserved. தேவன் இதற்காக செய்கிறார் என்று நம்மால் முழுவதும் விளங்கிக் கொள்ள முடியாது. We will not understand why the Lord is doing these things. மனிதனுடைய சரீரத்தில் உள்ள அந்த உறுப்புகள், அந்த அவயவங்கள், அதனுடைய உள்ளான காரியங்கள் இன்னும் மருத்துவத்துறை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு முடிவு இருக்காது. அதையே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லையே. தேவன் நடத்துகிற வழிகளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. அதே வேளையிலே அந்த வழிகளை அவர் நமக்கு உணர்த்தி புரிய செய்கிறவராக இருக்கிறார். Even the medical field is so confused. There's still research is going on how the parts started function. It is same like that. We will not able to understand the will of God, but he is doing to preserve our life. முதலாவது குறிப்பாக ஜீவ ரட்சணை செய்கிறார். First point, he preserves. அவர் நம்முடைய ஜீவனை பாதுகாக்கும்படியாக, நம்மை காப்பாற்றும்படியாகவே சில காரியங்களை செய்கிறார். He is doing a few things to save us, to preserve our life. யோசேப்பின் சகோதரர் அவர் விற்று போட்டதினாலே மிகவும் சஞ்சலப்படுகின்றனர். Joseph's brothers were greatly grieved because they have sold him. அவர்கள் தவறுதலாக செய்த ஒரு காரியம், அது அவள் ஜீவனை பாதுகாக்கிற ஒரு செயலாக தேவன் மாற்றினார். The things
things what they did was wrong, but the Lord changed it to save their lives. நம்முடைய ஜீவிதத்தில் கூட நிறைய காரியங்களுக்காக வருத்தப்பட்டிருக்கிறோம் அல்லவா? ஏன் அப்படி செய்தோம், இப்படி செய்தோம், இந்த முடிவை எடுத்தோம் என்ன ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம் அல்லவா? Even we are so worried, so much grieved. Why did I take the decisions? கர்த்தர் அந்த விளைவுகள் நிமித்தம் பாதிப்புகள் வராமல் அந்த விளைவுகள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக தேவன் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. The Lord shall bless us, because in the end it will not be of grievance and the reward will be of great fruit. அந்த அவள் செய்த முடிவு என்ன? யோசேப்பை குழியிலே போடுவித்தது. அந்த யோசேப் விற்று போட்ட காரியங்கள் அது நன்மைக்காகவே தேவன் மாற்றுகிறார். And the things what they have done to Joseph, put him in the pit, sold him up. At the end, the Lord is doing that as good. பாருங்கள், தேவனுடைய சித்தம் யோசேப்பின் வாழ்க்கையிலே எப்படி நிறைவேறுகிறது? How did the will of God was fulfilled in the life of Joseph? யோசேப்புக்கு பல தரிசனங்களை கற்றுக் கொடுத்தார். The Lord gave a lot of visions to Joseph. இப்படி உன்னை நடத்த போகிறேன், அப்படி செய்ய போகிறேன் என்று பல சொப்பனங்களை கொடுத்தார், பல தரிசனங்களை கொடுத்தார். அதை அவர் வெளியே சொன்னபோது சில பிரச்சனைகளும் வந்தது. He gave some visions and dreams that how the Lord is going to lead him, but when he set out there were a lot of problems. சூரியனும் சந்திரனும் உன்னை வணங்க போகிறது என்று சொன்னார். He said the sun and the moon is going to bow before you. நடந்தது என்ன தெரியுமா? உயர்வு வரல, பூமிக்கும் அடியில உள்ள கணத்துல போயிட்டாரு. But you know what happened? He was not lifted up, but he went under the earth. பாருங்க, அவர் சொல்லியிருக்கலாம், உயர்வை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, இந்த பாடுங்கணத்துல தெரியான்ல, இதாவது இல்லாம இருந்திருக்கலாமே. அவர் சொன்னார், he would have said, at least if I don't have the exaltation, but it's okay, but they put me in a pit. அப்பொழுது யோசேப்பு அந்த பாடுங்கணற்றில் உட்கார்ந்து யோசித்திருப்பார், குழியிலே அமர்ந்து யோசித்திருப்பார். என்ன தெரியுமா? தேவன் நிச்சயம் இதையும் நன்மையாக மாற்றுவார். Joseph inside the pit, he would have thought, even this the Lord will change. நிச்சயமாக தேவன் அதை ஒரு ஆரம்ப படியாக மாற்றினார். Truly that was the beginning step the Lord made it. அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். And he was able to continually to churn on it. பாருங்கள், அந்த நிலையில யோசேப்பு அதை புரிந்து கொண்டு 45:5 அவர் சொல்லும் பொழுது நடந்த காரியம் என்ன தெரியுமா? வாசிங்க 45ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். Read the 6th verse of the 45th chapter. தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். For the famine has been in the land these 2 years, and there are still 5 years in which there will be neither plowing nor harvesting. பாருங்கள், தேவன் யோசேப்பை அந்த நிலையிலிருந்து அவர் கொண்டு வந்து அந்த எகிப்தின் அந்த உயர்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கும் பொழுது அதன் நிமித்தமாக அவருடைய குடும்பம் முழுவதையும் தேவன் அழிந்து போகாமல் கர்த்தர் பாதுகாக்கிறார். So Joseph was brought from there to Egypt, and the Lord has exalted him. Through this he was in the midst of the will of God. Even his family was not been. என்றைக்கும் தேவ சித்தத்தின் மையத்திலே நாம் காணப்படும் பொழுது ஒருவேளை காரியங்கள் வேறு விதமாக காணப்பட்டாலும் தேவன் ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்ததற்கான விசுவாசிக்க வேண்டும். ஒன்றை உறுதி செய்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே நான் நம்முடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறேனா என்று நாம் யோசித்துக் கொள்ளும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை அதிகமாக ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். When we are in the midst of the will of God, how much about the problems, and the Lord will make it to a great reward, and we should understand, are we in the middle of the will of God? தேவன் உங்களை சித்தத்தின் மையத்தில் வைத்து அவர் கொண்டு போக வேண்டிய உயரத்திற்கு கர்த்தர் கொண்டு போவராக விசுவாசிக்கிற கரந்தட்டை அவர் சோத்திரக்கமட்டை கேட்டுக்கொள்கிறேன். ஹalleluya. Be in the midst of the will of God, and he shall raise you to the heights that he has kept for தேவ you. சித்தத்தின் மையத்தில் காணப்படும் பொழுது பஞ்சத்திலே அழிந்து போகாமல் கர்த்தர் காக்கிறவராய் இருக்கிறார். And he is the Lord who will not put us in perishment even in the midst of the famine. உண்மையாகவே தேசம் முழுவதும் பஞ்சம். The whole land is in famine. அந்த பகுதியில் இருக்கிற அந்த எல்லா சுற்றுப்பட்ட நாடுகளிலே பஞ்சம் உண்டாகிறது. All the surrounding lands are in famine. மக்கள் எல்லாம் அழிந்து போகிறார்கள். People are perishing there. கர்த்தர் அந்த பஞ்சத்திலிருந்து அந்த அழிவிலிருந்து அந்த அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த யோசேப்பை நடத்தின வழிகளை அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தம்முடைய பிள்ளைகளை
பஞ்சத்திலிருந்து அழிவிலிருந்து காக்கும்படியாகவே அந்த யோசேப்பை அந்த வழியாய் நடத்தினார். Joseph did not understand the will of God in the beginning, and he took him through this way for the children and his family who have been saved among the famine. சில வேளைகளில் கர்த்தர் நம்மை நடத்துகிற வழிகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல், ஆண்டவரே இந்த சூழ்நிலை எனக்கு ஏன் என்று கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும். Sometimes you will not understand the will of God, and in the situations will ask, Lord, why are you taking me in this situation? தேவனும் சில வேளையில பதிலே சொல்ல மாட்டார். Sometimes even the Lord will not answer it. நம்ம பதில் சொல்லிட்டாருன்னா அப்புறம் நம்ம வேற விதமா செயல்பட்டுருவோம்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் பாருங்க, நான் ரிவீல் பண்ணிட்டாருன்னா அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, ஏன்னா நமக்கு இப்போ நடக்கிறது நமக்கு முக்கியம், பின்பு நடக்கிறது நமக்கு தெரியாது, என்ன நம்ம சில முடிவுகள் எடுத்து விடுவோமே. ஆகவே தேவன் சில வேளைகளிலே சில முடிவுகளை நமக்கு சொல்லுவதில்லை. ஆனால் ஒன்று விசுவாசிக்க வேண்டும், தேவன் என்னை நல்ல வழி நடத்துகிறார், என்னை கரம் பிடித்து நடத்துகிறார், என்னை நன்மையிலே கொண்டு போய் விடுவார் என்ற அந்த தீர்மானத்தோடு காணப்பட வேண்டும். Sometimes we may not understand the will of God, even if he says we take wrong decisions, but one thing we have to believe, he will lead according to his will and take us to the goodness. சில வேளைகள் தீமைகள் நம்மை மூழ்கடித்து விடும் போல காணப்படலாம். Sometimes evil seems to be submersive us under. ஆண்டவரே, பிரச்சனைகள் வந்தா பரவாயில்ல, பிரச்சனையே வாழ்க்கையை மாறிவிட்டதே. Lord, problems come, it's okay, but my life is a problem. பாருங்க, எகிப்தில் போவதுக்கு முன்பதாக யோசேப்பு குழியிலேருந்து வெளியே வந்தார்ப்பா, வெளியே வந்துட்டோம், நிம்மதியாக இருந்திருப்பாரு. அங்கே ஒரு போத்திபார். Joseph came out of the pit. He thought, thank God I came out of the pit, but there was a Potiphar. அங்கே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தார், உடனே சிறைச்சாலை. He came to a good point, but again to the prison. அங்கே 2 பேர் வந்தாங்க, காப்பாற்றுவாங்க நினைச்சாரு, அவங்களும் மறந்துட்டாங்க. They were two, he thought they will save him, but even they forgot it. கவலை வேண்டாம், கர்த்தர் ஏற்ற வேளையிலே கர்த்தர் ராஜ சமூகத்திலே நிற்கும்படியாக கர்த்தர் திட்டங்களை வைத்திருக்கிறார். Lord has kept the plan at the right time. He will be placed before the king. அந்த திட்டத்தை கர்த்தர் சிறையில் இருக்கும்போது கர்த்தர் சொல்லியிருந்தாருன்னா யோசேப்பால் நம்பி இருக்கவே முடியாது. If those plans would have said it to him in the prison, he wouldn't believed it. நம் ஜீவிதத்தில் கூட அப்படிதான். இன்றைக்கு எந்த நிலையிலே கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறாரோ இதை முன்னமே நமக்கு சொல்லியிருந்தாருன்னா நம்ம சொல்லியிருப்போம், ஆண்டவரே சும்மா விளையாடாதீங்க ஆண்டவரே, நான் இருக்கிற நிலை எங்கேயோ நீ சொல்றது எங்கேயோ நாம் முன்பு சொல்லியிருப்போம். ஆனால் அன்று நம்மை வைக்க வேண்டும் என்ற நினைத்த அந்த நிலைக்கு இன்றைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்காரே, இன்றைக்கு கர்த்தர் நினைக்கிற அந்த நிலைக்கு நாளை நம்மை கொண்டு வருவார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். And if the Lord would have said his plan to us, we would have thought, how can I believe the Lord can take me to that extent? இதெல்லாம் காரணம் என்ன? What is the reason for all this? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். Read the 37th chapter of Genesis and the 4th verse. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். His brothers saw that their father loved him more than all his brothers, and so they hated him and could not speak to him on friendly terms. யாக்கோபு குடும்பத்திலே பிள்ளைகளை வளர்க்கிறார். In a family, Jacob was taking care of all his children. வளர்க்கும் பொழுது நாம் செய்கிறது போல தான் இந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். It is the same as what we do. I like this child so much. இந்த பிள்ளை வந்து பிறந்துச்சு எனக்கு. God, I have this child to me. அப்படி என்று நாம் சில காரியங்களை அது நாம் சும்மா சொல்லுவோம், ஆனால் அந்த காரியங்கள் பிள்ளைகளுடைய மனதிலே பதிந்து விடுகிறது. We may say it casually, but this might stuck in the child's brain. பாருங்க, ஒரு பிள்ளைய கொஞ்சணும்னா அடுத்த பிள்ளைக்கு கோபம் வரும். If you pamper the one child, the other child will be angry. உண்மையாக பிள்ளைகளுக்குள்ள இந்த பொசசிவ்னஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். The possessiveness what they have is more. குடும்பத்திலே யாக்கோபின் காலத்தில் நடக்குது. This is happening even in the days of Jacob. பாருங்க, அதனால என்ன நடக்குது என்று பார்க்கும் பொழுது அவனிடத்தில் பேசாமல் பகைக்கிறார்கள். What is happening because of this? They're not talking and creating a hatred there. பாருங்க, தகப்பன் அதிகமாக நேசிக்கிறதை கண்டு அவனோடு பேசாமல் பட்சமாய் பேசாமல் பகைத்தார்களா. The brothers saw their father loved him more than all his brothers, so they hated him and could not speak to him. பாருங்க, இந்த காரியம் அது வளர்ந்து வளர்ந்து this thing started increasing more. எதிர்ப்பும் பகையும்
அவருடைய ஜீவியத்திலே வளர்ந்தது. Hatred and anger started growing up. அந்த எதிர்ப்பும் பகையும் இருந்த அந்த சகோதரர்களை தேவன் மறுபடியும் இணைத்து அந்த எதிர்ப்பு பகைகளை கர்த்தர் எடுத்து போட்டு அவளை ஒன்றாக தேவன் இணைத்ததை நாம் பார்க்கலாம். This hatred and envy, the Lord removed it and his brothers were joined together, and we can see that. பாருங்க, எதிர்ப்பும் பகையும் வச்சிருந்த அந்த மக்களை கர்த்தர் மாற்றினார். The Lord changed the people who had hatred and envy. ஆண்டவரே, இந்த பகை ஏன், இந்த ஒரு கசப்புணர்வு ஏன் என்று நாம் விளங்காமல் திகைத்துக் கொண்டிருக்கலாம். We may be struggling and we're not understanding why is this hatred, why is this. யாக்கோபு செல்லம் கொடுத்ததும் நல்லது. It is good Jacob loved his son. அதனால தான் அந்த பகை வந்தது. Because of this the hatred came. அந்த பகை வரலன்னா இவங்க எகிப்துல உண்டான பஞ்சம், எல்லா தேசங்களும் உண்டான பஞ்சத்துல அழிந்து போயிருப்பாங்க. If there is no hatred, all the children and the people over there in the famine would have perished. அந்த பகை நிமித்தமாக யோசேப்பை தூக்கி குழியில போட்டாங்க. யோசேப்பு உயர்த்தப்பட்டதை பார்க்கலாம். Because of that hatred he was put in the pit and he was raised. எல்லாம் தேவ சித்தத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. And everything is happening according to the will of God. அது யோசேப்புக்கு சகோதரருக்கும் புரியல. அதுதான் பிரச்சனை. The problem is Joseph and his brothers did not understand that. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் புரியல ஆண்டவரே. Lord, I don't understand what is happening in my life. ஆண்டவரே, அது எனக்கு புரியல, எனக்கு நீர் விளக்கும் ஐயா, ஒரு விளக்கத்தை தாரும் ஐயா. நீ கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு விளக்கி சொல்லுவார். Ask the Lord, Lord, explain me what is happening in my life, so that the Lord will explain you. மற்றவர்களின் கோபம், பகை கர்த்தர் அதை மாற்றி நமக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ண வல்லவராய் இருக்கிறார். Others hatred and envy, the Lord is mighty to change all that. ஆசீர்வாதமாக மாற பண்ண வல்லவராய் இருக்கிறார். And the Lord is mighty to change others' anger and hatred towards you. இந்த காரியங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவரே, ஒருவேளை நீர் என்னோடு இல்லையோ, ஒருவேளை விலகி விட்டீரோ, அல்லது நான் உம்முடைய சமூகத்திலிருந்து தூரம் ஓடிவிட்டேனோ என்ற பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். When these kind of things are happening, we may have a lot of questions. Lord, am I not in the will of God? Am I gone far away from God? 2 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இவ்விதமா சொல்லப்பட்டிருக்கிறது. It is said like this in 2 Corinthians 1st chapter the 10th verse. அவர் எங்களை தப்புவித்தார். He has delivered us. எப்பொழுதும் தப்புவிக்கிறார். He will deliver us. இன்னும் தப்புவிப்பார் என்று நம்பி இருக்கிறோம். And we believe he will deliver us. கர்த்தர் சொல்லும் அந்த வார்த்தைகளை, எங்களை தப்புவிக்கிறார். He has delivered us. தப்புவித்தார். He has delivered us. இனியும் நடத்தி செல்வார். And still he will deliver ஹalleluya. us. நம்முடைய வாழ்க்கை அவருடைய சித்தத்தின் மையத்தில் காணப்படும் பொழுது அவருடைய பாதுகாப்பு எப்பொழுது காணப்படும். And when we are in the will of God, his perseverance will always be with us. அவருடைய ஆசீர்வாதங்களை எப்பொழுது தர வேண்டும் என்று அவருக்கு நன்கு தெரியும். And he very clearly knows when the blessing should be given to us. சில வேளை தாமதமாகுதே, சோர்ந்து போகிறோம். We are discouraged because it is delayed. கர்த்தர் ஏற்ற வேளையிலே வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். At the right time he will deliver to us. யோசேப்புக்கு குழியில் இருக்கும்போது அரண்மனை குறித்து பேசல. When Joseph was in the pit, he was not spoken about the palace. நீ என் சித்தத்துக்கு ஒப்புக்கொடு, ஏற்ற வேளையிலே அரண்மனை காத்திருக்கிறது. You surrender to the will of God, at the right time you will be in the palace. நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? You know what we have to do? அவர் சித்தத்திலே அடங்கி இருக்கும்படியாக நாம் ஒப்புக்கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. The Lord may help us to surrender ourselves according to the will of God. அவர் என்னை தப்புவித்தார், இப்பொழுது தப்புவிப்பார், இனிமேலும் தப்புவிப்பார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு காணப்படணும். We should have that faith that he has delivered us, he still delivers us, and he will deliver us. 2020ஆம் ஆண்டிலே என்னை தப்புவித்தார். In 2020 he delivered me. இந்த 21லும் என்னை தப்புவிக்கிறார். And in 21 he still delivers me. வரப்போகிற வருடங்களிலும் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். And he is mighty to deliver me in the coming years. தேவன் ஜீவ ரட்சணை செய்கிறார். And he preserves our life. அவர் நம்மை காப்பாற்றும்படியாக, அழிவிலிருந்து மீட்கும்படியாக சில காரியங்களை செய்கிறாரே, அது நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் என் தேவனுடைய கருத்திலே நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது சகலவற்றையும் நன்மையாக செய்வார். He saves us from the perishment, and when we surrender to the will of God, he will do his will. அவர் சித்தத்துக்கு அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. Lord may help us to surrender for his will. இரண்டாவதாக
தெய்வ சித்தத்தை புரிந்து கொள்ளுகிற பாதையிலே என்ன நடக்கிறது? What is happening in the second step of understanding the will of God? தேவன் நம்மை உயர்த்துகிற பாதையிலே என்ன நடக்கும்? What will happen in the way that he is exalting us? அந்த பாதையிலே பல புரியாத சம்பவங்கள் நடைபெறுகிறது. Few incidents happening that we don't understand. அதை எப்படி யோசிப்பு புரிந்து கொண்டார், எப்போது புரிந்து கொண்டார் என்பதுதான் இந்த முக்கியம். It is very important, when did he understand the will of God? வாசியுங்கள் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Read the 7th verse of the 45th chapter of Genesis. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். God sent me before you to preserve for you a remnant in the earth and keep you alive by a great deliverance. தேவன் என்னை உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், முன்னமே அனுப்பினார். God has sent me before you. இரண்டாவது குறிப்பாக முன்னமே அனுப்புகிறார். Second point, he sends ahead. எல்லாரும் சேர்ந்தல்ல, Not everyone together. முன்னமே அனுப்புகிறார். He sends ahead. பாருங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியாகவே யோசேப்பை எகிப்திற்கு முன்னாலேயே அனுப்புறாரு. God sent Joseph ahead to Egypt in order to do good for his children. ஆனால் முன்னமே அனுப்புறது தேவன் எல்லாவற்றையும் சொல்லி, யோசேப்பே நான் உன்னை கொண்டு இப்படி செய்ய போகிறேன், அப்படி பண்ண போகிறேன் என்று தெளிவாக சொல்லி புரிந்து அனுப்பவில்லை. He did not send Joseph, oh Joseph, this is what I'm going to do to you, you will be like this. He did not say all this and ஆனால் புரியாத விதத்திலே சொப்பனை கொடுக்கிறார், தரிசனத்தை கொடுக்கிறார், சூரியனும் சந்திரனும் வணங்கும் என்று அவர் சொல்லி இப்படிதான் அவரை உன்னை கொண்டு போக போகிறேன் என்று சொன்னார். ஆனால் அது இப்படி இந்த பாதையிலே கொண்டு போய்தான் நிறைவேறும் என்று அவர் நினைக்கவில்லை. He gave some visions and dreams and said the sun and the moon will bow on you, but he did not explain everything in the ways that he will be taken. பாருங்க, தேவன் ஒரு காரியத்தை செய்வார் என்றால் ஒரு திட்டத்தோடு கூட செய்வார். If the Lord is doing certain things in our life, he does it with a plan. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? தேவன் ஒரு காரியத்தை செய்வார் என்றால் அதன் பின்னால் ஒரு பெரிய திட்டம் இருக்கும். If the Lord is doing certain things in your life, there is a great plan behind it. அந்த பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன திட்டம் என்று யோசேப்புக்கு அப்போது தெரியல. The problem is Joseph did not know what is that plan. யோசேப்புக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு எனக்கு அந்த ப்ராப்ளம் தான். The same problem with you and me. பாருங்க, நமக்கு தேவன் ஏதோ செய்கிறார்னு தெரியுது, என்ன செய்கிறார்னு தெரியல. We know that the Lord is doing something, but we don't understand what is that plan. ஆனா என்னவோ அவர் செய்யும்போது ஏதோ ஒன்றை செய்ய போகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். But we need to understand, if he is doing something that he has planned for us. உண்மையாகவே நமக்கு புரியாத சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது கவலைப்பட வேண்டாம், சந்தோஷமா இருப்போம். என்ன தெரியுமா? ஏதோ காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, தேவன் ஏதோ காரியங்களை மாற்ற போகிறார், தேவன் உயர்வை கொண்டு வர போகிறார் என்று நாம் விளங்கி கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. If you have situation that we don't understand, one thing is very clear, that he has kept something, a big plan behind it. பாருங்க, வம்சம் ஒளிந்து போகாமல் இருக்கும்படியாகவும் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கும்படியாகவும் யோசேப்பை முன்னமே அனுப்புகிறார். The Lord has sent Joseph before to preserve and to save the generation and our children. ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த நிலைமை, நான் மட்டும் முன்னால போணும்? Why should I alone have this state and why should I go forward? நீ போனாதான் உன்னை சேர்ந்தவர்கள் உயர முடியும் என்று கர்த்தர் பேசுகிறார். The Lord is saying, if you go, your people are behind you will go. இந்த பாதையின் ஊடாய் நீ நடந்து சென்றால் தான் அதன் பின்பதாக உன்னை தொடர்கிறவர்கள் உயர முடியும். And if you go through this way and the people who are following you can attain to that state. சில கேக்குறீங்க அல்லவா, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இந்த நிலை? You are asking, right? Why am I alone have this problem? எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை கேக்குறீங்க அல்லவா, கேள்வி கேக்குறீங்க அல்லவா? You are asking that question, right? Why should I have this problem alone? அந்த பாதையிலே உண்மையாய் ஒப்புக்கொடுங்கள். தேவன் உங்களை மட்டுமல்ல, உங்களை சார்ந்த அனைவரையும் உயர்த்த சித்தம் வைத்திருக்கிறார். And surrender yourself in this problem, because not only you, all the people who depends on you will be in that position. யோசேப்பு என்னதான் வெளிப்பாடு உள்ளவராக இருந்தாலும் கூட அவர் விற்கப்படும் பொழுது அவருக்கு
தெரியாது. என்ன இதன் மூலம் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வரார் என்ற விவரம் தெரியாது. When Joseph was sold, even he did not know it's going to be a big blessing for the multitudes. பாருங்க, அவர் விற்கப்படும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவா இருக்க போகிறோம் என்று அவர் கொஞ்சம் நினைக்கல. He did not thought a tittle that when he was sold that he is going to be a blessing for many. பாருங்க, உண்மையாகவே சில பாதையின் ஊடாய் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த பாதையினுடைய தாக்கங்கள் தான் நமக்கு அதிகம் தெரியுமே ஒழிய இதன் பின்பதாக கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று நமக்கு விளங்காத. When we are going to certain ways, we'll be only seeing the problems when you are facing, but we don't know what is the blessing behind it. ஒருவேளை சங்கீதக்காரனை போல மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஒன்று நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னோடு இருக்கிறது, அது என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். Even like a psalmist, as he says, even I walk in the valley of death, his rod and his staff will comfort me, and no evil shall rise against me. யோசேப்பு விற்கப்படுவது அதுதான் அவருக்கு முன்பாக இருந்தது தவிர அவர் மற்றவர்களுக்கு ஏன் விற்றவளுக்கு ஆசீர்வாதமாக அமைய போகிறார் என்பது அன்றைக்கு தெரியல அவருக்கு. Joseph did not know the day that he was sold. He only thought I was sold, but he was going to be a blessing for the people around him. தம் பிள்ளைகளை உயிரோடு காப்பதற்காகவே முன்னமே அனுப்புகிறார். He was sent ahead to save and preserve his children. கர்த்தர் சில வேளையில அப்படி கொண்டு போகிறார் என்றால் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட தான் கொண்டு போகிறார். If the Lord is taking you in that way, because for the reason he is taking you there. சில வேளைகளிலே பிள்ளைகள் அவிதமாக வெளியில சென்று பிடிப்பது போன்ற காரியங்கள் நடக்கும் பொழுது பாருங்க நமக்கு அது ஏற்க முடியாது. ஆனால் தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். அது பின் நாட்களிலே ஒரு நன்மையாக முடியும் அனுமதித்திருக்கிறார். When children are allowed to go out to other places and for the education, we may not understand, but from the later days for a reason the Lord has sent them there. ஆனால் சில வேளைகளிலே அவர் நடத்துகிற பாதையை நம்மாலே ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. Sometimes we ourselves will not able to accept the way that we are taken in. ஏன் தெரியுமா? You know why? ஆத்துமாக்களை அழிந்து போகிற ஆத்துமாக்களை கர்த்தர் காப்பதற்காகவே, to preserve life, ஜனங்களை மீட்பதற்காகவே, அழிந்து போகாமல் காப்பதற்காகவே யோசேப்பை முன்னமே அனுப்பினார். The Lord sent Joseph ahead because to save all the perishing souls over there. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, when you read in the book of Acts 8 chapter 26 verse, வாசிங்கள். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். But an angel of the Lord spoke to Philip, saying, Get up and go south to the road that descends from Jerusalem to Gaza. சுவிசேஷகனாகிய பிலிப்பின் வாழ்க்கையை எடுத்து பார்க்கிறோம். we see the evangelical Philip. அந்த இடத்துல ஆவியானவர் தூதர் மூலமாக நீ எழும்பி எங்க போ, வனாந்தரத்துக்கு போ. Here the angel of God went to him and said, அந்த பட்டணத்திலே உட்கார்ந்து இருக்கிறார் அவரு. he was sitting in that city. நீ எழும்பி வனாந்தரத்துக்கு போ. You go to the wilderness. பாருங்க, இந்த பிலிப்போவை நோக்கி நீ எழுந்து வனாந்தரத்துக்கு போப்பா அப்படின்னு சொன்ன உடனே எழுந்து போகிறார். When he was said go to the desert, he immediately wake up and he went. முன்னமே அனுப்புகிறார். அந்த குறிப்பில் பேசிக் கொண்டிருக்கிறேன். He was sent ahead. ஏன் அவர் அனுப்புகிறார்? Why was he sent? அந்த வனாந்தரத்தில் என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது? What was the blessing in the desert? எங்கு போகிறோம், ஏன் போகிறோம், எதற்கு போகிறோம் என்று தெரியாமல் புறப்பட்டு போனாரே. He did not know where I'm going, what I'm going to do, but he went. ஆபிரகாம் கர்த்தர் தகப்பன் வீட்டை விட்டுட்டு வாப்பா. To Abraham he said, leave your father's house and come. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. Go to the land which I show you. எங்க போணும் கேட்டாரா? Did he ask where should I go? கேட்கல. அவருக்கு குடும்பம் இருந்துச்சு, தனிக்கட்ட கிடையாது, குடும்பம் இருந்துச்சு. He was not a bachelor, he was a family. அது மனைவி எப்படி தான் கன்வின்ஸ் பண்ணாரோ தெரியல. I don't know how did he convince his wife. பாருங்க, ஆபிரகாம் சொன்ன உடனே சாராளையும் கூட்டிட்டு போறாரு. When it was said to Abraham, he took Sarah. எங்க போறோம், ஏன் போறோம் ஒன்னு கேட்கல. அவர் தெரியும் தேவன் என்னை நடத்தினால் அதில் அவருடைய சித்தம் இருக்கும். அதுக்கு ஒப்பு கொடுத்து அவர் சென்றதை நாம் பார்க்கலாம். He did not ask question where and what, but he
I know that if the Lord is guiding me, there will be the will of பாருங்க God. இந்த பிலிப்பை தேவன் அனுப்பும் பொழுது பாருங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 38 39 வாசிங்க பார்க்கலாம். ஏன் அனுப்பினார் என்று பார்க்கலாம். வாசிங்க அப்போஸ்தலர் 8 38 39. ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். And he ordered the chariot to stop, and they both went down into the water, Philip as well as the eunuch, and he baptized him. When they came up out of the water, the Spirit of the Lord snatched Philip away, and the eunuch no longer saw him, but went on his way rejoicing. ஏன் வனாந்தரத்துக்கு அனுப்பினார் தெரியுமா? You know why he was sent in the desert? ஏன் முன்னமே அனுப்பினார் தெரியுமா? Why did he was sent ahead? அங்க ஒரு மந்திரி அவருக்காக காத்திருக்கிறார். Because there was a eunuch who was waiting for him. அந்த மந்திரி அவருக்காக காத்திருந்து சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்கிறார். He was receiving this gospel. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார். அதன் பின்பதாக சந்தோஷத்தோடு செல்கிறார். He received the baptism and went on rejoicing. பாருங்க அப்போ இந்த பிலிப்புக்கு தெரியாது முதல்ல நான் ஏன் போகிறேன் தெரியாது. But the Philip did not know in the previous day why am I going there. ஆனால் தேவன் நடத்துகிற பாதையிலே நான் உண்மையாய் செல்லும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. விசுவாசிக்கிறீங்க இந்த வேளையிலே? ஹalleluya. When we faithfully go on the will of God, truly the Lord will be the reason for it. பாருங்க இவருடைய கீழ்ப்படிதல் அந்த மந்திரியை ரட்சிக்கப்பட வைத்து சந்தோஷத்தை கொடுத்து அனுப்பினது. He is obeying, saved the eunuch, and he went on rejoicing. நாம் கூட பாருங்க தேவன் சிறுவர்களை நடத்துகிற வழிகள் புரியாமல் ஆண்டவரே ஏன் அங்க போக சொல்கிறீர், ஏன் இப்படி செய்கிறீர், ஏன் இதை விட சொல்கிறீர், ஏன் இதை செய்ய சொல்கிறீர் என்று பல விதங்களில் கேள்வி கேட்டுக்கொண்டிருப்போம். அப்படி தேவன் தெரியாத பாதையை நடத்தும் பொழுது ஒன்று தெரிய வேண்டும், ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு காத்திருக்கிறது. Sometimes we don't understand why the Lord is asking us to go to the places, but when we go to the will of God, there will be a blessing. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்குது? சொல்லுங்க. மந்திரி போல பெரிய ஆசீர்வாதம், A big blessing like a prince. தேவன் நடத்துகிற பாதை புரியவில்லையா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். பல ஆசீர்வாதம் கட்டிட வல்லவராய் இருக்கிறார். You don't understand the will of God? Do not be scared. He is faithful. He has called you. தேவன் நன்மையை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். Our God who made us to see the good. நம்முடைய பிள்ளைகளுடைய நன்மைக்காகவே யோசேப்பை முன்னமே அனுப்புகிறார். For the goodness of our children, Joseph was sent ahead. நீங்க சில காரியங்களில் ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களே. You've been so much disturbed on few things. எனக்கு ஒரு பெரிய நன்மை காத்திருக்கிறது என்று விசுவாசிங்கள். அந்த நன்மையை கர்த்தர் சீக்கிரமாய் கட்டிடுவாராக. Believe there is a great goodness is waiting for you. The Lord will give it to you. சொல்லுங்க, எனக்கு ஒரு நன்மை காத்திருக்கிறது. சொல்லுங்க, There's a goodness for me. கர்த்தர் விரும்புகிற அந்த நன்மையை, ஹalleluya. அந்த ஜனங்கள் அழிந்து போயிருக்க வேண்டியவர்கள் யோசேப் முன்னமே அனுப்பி நன்மை செய்தது போல உங்களுக்கு நன்மை செய்ய கட்டாயமாக The இருக்கிறார். people would have perished, but Joseph was sent ahead and he saved them. ஒன்றே எதிர்பார்க்கிறார். Only one expectation. அவர் சித்தத்திற்கு அடங்கி கீழ்ப்படிந்து அதிலேயே டிராவல் பண்ண முடிவு செய்யும். We may take decisions to obey and be quiet in the will of God. தேவ சித்தம் புரிந்து கொள்ளும். Understand the will of God. கடைசியாக ஒன்றை தானிக்க விரும்புகிறேன். Last we are going to meditate on வாசிங்கள் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. Genesis 45th chapter and the 8th verse. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். Now therefore it was not you who sent me here, but God, and he has made me a father to Pharaoh and lord of all his household and ruler over all the land of Egypt. யோசேப்பு அதன் முடிவிலே எல்லாவற்றையும் உணர்ந்து ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நீங்க இல்லப்பா, தேவனே இந்த இடத்துக்கு என்னை அனுப்பி என்னை இப்படி உயர்த்தி இருக்கிறார் என்ற சாட்சியை கொடுக்கிறார். Joseph, understanding everything, gave a confession and he says, it is not who you have sent me, but God, and he had made me like this. தேவன் சகலத்தையும் அறிவார் என்று பார்க்கிறோம். We see that he knows everything. தேவன் சகலத்தையும் அறிவார். And the Lord knows everything.
முதலாவதாக பார்த்தோம், ஜீவ ரட்சணை செய்யும்படியாக தேவன் அனுப்புகிறார். First, to preserve the life, the Lord sends us. முன்னமே அவருக்கு பிடிக்காத இடத்திற்கு தேவன் அனுப்புகிறார். Second, He sends ahead of the place we don't like. தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராய் காணப்பட்டு என்னமாய் முடிவிலே நாம் காணப்பட வேண்டுமோ அதற்கு ஆரம்பத்திலிருந்தே கிரியை செய்கிறார். And God is all knowing, and from the beginning He starts to do His work. சில காரியங்களை, சில சவால்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு கொஞ்சம் பொறுமை அவசியமாக இருக்கிறது. If you overcome few challenges, we need the patience. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நடக்க போவதையும் அறிந்திருக்கிறார். The Lord knows what's going to happen in our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் அது நடந்த பின்புதான் நமக்கு தெரியும், ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். It's situations when it occur we'll know, but the Lord knows everything before. அவர் எல்லாவற்றையும் அறிந்தபடினாலே அதை பெற்றுக்கொள்வதற்கு எப்படி நாம் ஆயத்தப்பட வேண்டுமோ அந்த பதிலில் நடத்த வல்லவராய் இருக்கிறார். Because God is all knowing and He is ready and might to prepare us in the way that we have to be there. நமக்கு என்ன தெரியுமா, எல்லாம் நடந்து முடிஞ்சவன தான் தெரியும். For us, we only know after everything is over. ஆண்டவர் இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி இருந்தா இது பெற்றிருக்கலாமே, பல உணர்வுகள் நமக்கு உண்டாகும். Many understanding will have later. If I had been like this, I would have attained that other blessings. தேவன் நம்மை புரியாத பாதையிலே நடத்தினாலும் ஒன்று நம்ம தெரியணும், தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவர் என்னை கரம் பிடித்திருக்கிறார், என்னை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். Even when we don't understand the ways that we are taken, and one thing we have to know, the Lord knows everything and He will guide me. சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சில கேள்விகள் வரும், ஏன் ஏன் என்ற கேள்வி வரும், அதுக்கு பதிலே இருக்காது. Sometimes we'll have a question why, and why will not have an answer for that. பதிலே இருக்காது. No answer. சில வேளையில கர்த்தர் இதை செய்ய போகிறேன்னு சொல்லிவிட்டு செய்வார், சில வேளையில நமக்கு சொல்லாமலே கூட செய்வார். Sometimes He will say this is what I'm going to do, but sometimes He will not say. ஆனால் ஒன்று நமக்கு தெரிய வேண்டும், But one thing we should understand. தேவன் எதை செய்தாலும் நன்மைக்காகவே செய்கிறார். Whatever He does it for good. யோசேப்புக்கு முதலில் தெரியாது, அறியாத வழியிலே நான் நடந்தேன் என்றால் முடிவிலே அரியணை காத்திருக்கிறது தெரியாது. Joseph did not know, if I go through the way which I don't know, I may attain to the palace. அறியாத வழியிலே நடந்த யோசேப்புக்கு அரியணை காத்திருந்தது. The way that he walked, that he did not know, a palace was waiting for him. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எங்க போகிறோம், எப்படி நடக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் தெரியவில்லையா, கவலைப்படாதீங்க, ஒரு பெரிய உயர்வு நமக்கு காத்திருக்கிறது. Even in our life we don't know what is happening, what we are doing, where we are going. Truly there is தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளுதல் அவசியமாக இருக்கிறது. It is important to understand the will of God. ஒரு கூகுள் மேப்பை நம்புறது கூட அந்த அளவுக்கு கூட நாம் தேவனை நம்புறது இல்லை. We don't believe in the way that we believe on the Google Maps. பாருங்க, அந்த மேப்பை நம்புறதுக்கு சில வேளையில நம்பி தான் ஆகணும். அதை Sometimes you have to believe that. நம்பி தான் ஆகணும் சில வேளையில. You have to believe it. பாருங்க, அதை நம்புனா பாருங்க சில வேளையில கொண்டு போய் கடல்ல தள்ளி விட்டுரும். Sometimes it will push you in the oceans. இது விளையாட்டு சொல்லுங்க, உண்மையா வாழ்க்கையில் நடந்த காரியம். Truly it has happened in our life. ஒரு ஃபங்க்ஷன் நான் போயிட்டு இருந்தேன். I went for a function. போகும்போது அந்த இடம் தெரியல, உடனே கூகுள் மேப்பில் போட்டு சர்ச் பண்ணி அந்த நடக்கிற இடத்துக்கு போன உடனே ஒரு ரோட்டில் நேராக ஈசிஆர் ரோட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே லெஃப்ட் திரும்பின்னு சொல்லிச்சு. So it showed the Google map on the ECR road and take a left. உடனே அந்த லெஃப்ட் திரும்பினா ஈசிஆர் ரோட்டில் இங்கேருந்து போகும்போது லெஃப்ட் திரும்ப என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம், கடல் தான் வரும். You take a left, the beach will come. உடனே சரி லெஃப்ட் போனோம், சரி அந்த ரோடு கடைசியில் இருக்கும் போல. I thought it will be the end of the road. ஆனால் கடைசியில் தான் இருக்குது, அது கடைசியில் தான் இருக்குது இந்த இடம். ஆனால் அந்த ரோட்டில் இல்லை, அதுக்கு பேரலல் ரோட்டில் இருக்குது. Not on that road, but on the parallel road. அந்த பேரலல் ரோட்டை, அதுக்கு இணையான ரோட்டை நீங்கள் பிடிக்கணும்னா நீ கடைசி போய் ஒரு லெஃப்ட் திரும்பின்னு சொல்லுது. If you have to come to the parallel road, you have to go straight and take a left. அந்த மேப்பு முன்னால் இருந்திருக்கும் போல இப்போ இல்லை, அந்த ரோட்டை கடல் அடித்து முன்னால் வந்துருச்சு. That map would have been there before, but not now. The water, the sea water has come friend. அப்போது இது நேராக கோ ஸ்ட்ரைட்னு சொல்லுது. எங்கே கடல் தான் இருக்குது, அங்கே
It says go straight, but only the beach was there. ஐயோ இந்த மேப் பண்ணும்போது எவ்வளோ தப்புன்னு ஏங்க நான் மட்டும் இல்லை, அந்த ஃபங்க்ஷன் வந்த எல்லாரும் ஒருத்தராக திருப்பிட்டு இருக்காங்க காரை. And all those who came for the function, everyone was turning their cars back. அப்புறம் நாங்களே யோசித்து இதுக்கு இந்த வழி அழிஞ்சிருக்கும் போல இருக்குது, அதனால இப்படி சுற்றி வேற வழியில் வருவோம்னு பார்த்து அப்புறம் கடைசியில் அந்த வழியை கண்டுபிடிச்சோம். So at last we found out the way which was on the parallel side. பாருங்க, கூகுள் மேப்பை நம்புகிறோம், அதுக்கு தெரியும் நம்பி போகிறோம். We believe on Google Maps and we are following that. என் தேவன் உண்மையுள்ளவர். My God is faithful. அவர் நம்பி செல்லும் பொழுது ஒருபோதும் கைவிடுவதற்கு மனிதன் அல்ல. He is not a man that he will leave us when we believe on him. அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். He's a faithful God. உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். He's a faithful God. ரோமர் 8:28 வசனத்தை நீங்கள் மறந்து விடவே கூடாது. You should never forget Romans 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்குது என்று அறிந்திருக்கிறோம். எனக்கே எவ்வளவு தெரியும்னா என் தேவனுக்கு எல்லாம் தெரியும். If I know this much, my God knows more than that. யோசேப்பு ஒப்பு கொடுத்தார். Joseph accepted it. தன் சகோதரர் கைவிட்டு குழியிலே போட்டார்கள், அந்த வியாபாரி கையிலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார், போத்திபார் வீட்டில் ஒப்பு கொடுத்தார். தேவனோ வெறுத்தினாரே, இது போல நம்மை ஒருத்தவராக இருக்கிறார். He was put in the pit, he was taken back and he was left in the Potiphar's house and everything, but the Lord exalted him. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. Read in Genesis 45th chapter the 10th verse. நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். You shall live in the land of Goshen, and you shall be near me, you and your children and your children's children and your flocks and your herds and all that you have. தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுக்கு ஒரு புரியாத வழி நடத்துகிறார், உண்மைதான். When we give to the will of God, it is true that he takes us in the way we don't understand. ஆனால் அதன் முடிவில் என்ன தெரியுமா இருக்கிறது? But what is the end of it? கோசேன் நாடு என்று சொல்கிற ஒரு நாடு. There is a land of Goshen. எகிப்தில் உள்ள ஒரு அருமையான ஒரு இடம். It's a beautiful place in land of உயர்ந்த ஒரு இடம். It's in high அந்த place. இடத்துல யோசேப்புக்கு அருகிலே என் அருகிலே வாசம் பண்ணலாம். You can live along with me on my side. Oh hallelujah. சில வழிகளிலே நீங்கள் நடக்கும் பொழுது தேவனுக்கு அருகிலே காணப்படுகிற நிலையிலே கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். When you go in these ways, the Lord will guide you, and that so that he is always on your side. சில இடங்களுக்கு நாம் செல்லும் பொழுது, பிள்ளைகளை அனுப்பும் பொழுது, இந்த இடத்துக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த இடம் தெரிந்த இடமா இருக்கு அப்படின்னாலே அவர் அனுப்பி விடுவோம், நாம் தைரியமாக இருப்போம். ஆனால் இந்த கடை உனக்கு தெரியாதுப்பா, நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா? அது போலவே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரே என்னோடு இருக்கிறே என்ற சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தைகள் அதை நினைவுக்கு வர வேண்டும் அன்பானவர்களே. So sometimes we go in a way that we don't know, but he says, I will come along with you. As the psalmist says, even I walk through the valley of death, you are with me. தெரியாத வழி நடக்கிறீர்களா? தேவன் உங்களை தனியே விட மாட்டார். Are you walking in the way that you don't know? The Lord will never leave you alone. அவர் உங்களோடு கூட இருந்து கரங்களை பிடித்து நடத்த வல்லவராய் காணப்படுகிறார். He will be with you. Hold your hands and he will be faithful to do that. கோசேன் நாட்டிலே அவளை சேரச் செய்து உயர்த்துகிறார். He was in the land of Goshen and he was exalted. யோசேப்பு கேட்டார், என்னை ஏன் முன்னால் அனுப்புகிறீர்? இதுக்கு தெரியுமா? அவரை மட்டுமல்ல, அவரை சார்ந்த குடும்பத்தாரும் அந்த சந்ததியும் உயர்த்தப்படும்படியாகவே அறியாத பாதையிலே நடத்தினார். Joseph is asking, why are you sending me alone? But to give the land is for his children. He was taken and guided in the ways that he didn't understand. தெரியாத பாதை நடக்கிறோமா? Are we walking in an ஒரு unknown உயர்வு path? காத்திருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். Understand, a great exaltation is waiting. ஓ, என்னை நீர் வைத்திருக்கிற அந்த நிலைக்கு கொண்டு செல்வீராக. Lord, take me to the ways that you have kept for me. அந்த பாதைகள் எனக்கு விலகவில்லை ஆண்டவரே, நீர் கொண்டு செல்வீராக என்று அவர்களை கேட்போம். We may ask, Lord, I don't understand, but you are taking me through these ways. கர்த்தர் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Faithful is he who called you, அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். and he is mighty to lead you. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு வைத்திருக்கிறோம் ஐயா. Father, we thank you, Lord. தேவ சித்தம் புரிந்து கொள்ளுதல் என்று நாங்கள் பார்த்தோம் ஐயா. We saw understanding the will of God, Lord. நீ நடத்துகிற பாதைகள் எங்களை விளங்காவிட்டாலும் ஆண்டவரே, எங்களுக்கு உண்மை தெரியும் ஆண்டவரே. Lord, though we don't understand the ways
you're guiding us, but we know you, Lord. எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. You will hold our hands and guide அவருடைய us. கரங்களை கொடுக்கலாமா இந்த வேளையிலே? நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. Lord, hold our hands and guide us, Lord. கரம் பிடித்து நடத்துவீராக. Hold our hands, Lord. நீர் வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நிறைவாய் கட்டளையிடுவீராக. The blessing that you kept for us, Lord, give us abundantly, Lord. யோசேப்பு அதை முடிவிலே உணர்ந்து கொண்டார். Joseph understood it in the last. அவருடைய சகோதரரை உணர்ந்து கொள்ளவே முடியலப்பா. The brothers are not able to understand it. ஆனாலும் நாங்கள் இது பார்க்கிற நாங்கள் நீ எங்களை நடத்துகிற வழிகளை உணர்ந்து கொண்டு சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணிக்க கிருபை செய்வீராக. Lord, help us to surrender for your will and understand your will, Lord. முடிவில் வைத்திருக்கிற அந்த கோசேன் என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. Help us to receive that Goshen, the blessing that you have kept for us. உங்களுடைய கருத்தை கொடுக்கிறோம். நடந்து போகிற பாதையிலே நடப்பதற்கு எங்களுக்கு பலன் தருவீராக. We surrender in your hands. Give us the strength on the ways that we are going on, Lord. ஆசீர்வதிப்பீராக. Bless us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Jesus' name, Father. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் அன்பு வேண்டுதலும் மாதம் சமாதானம் ஆளுகையும் நம் அனைவரோடும் கூட இன்று மீண்டும் சதா காலம் தங்கியிருப்பதாக எல்லாம் சொல்லுங்கள். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். இன்றைக்கு மாலையிலே அந்த கொடுக்கையிலே கலந்து கொள்ளுங்கள். தேவி சித்தத்தை அறிந்து பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் S.Visuvasam, விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.